ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளிச்சக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வானொலி வச்சுருக்கேன். வானொலி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறைய போட்டிங்கன்னா தான் புளிச்சக்கீரை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நல்லெண்ணெய் போட்டுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அது கூட கருவடகம் கொஞ்சம். கருவடகம் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுக்கு தான் கருவடகம் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் வந்து இப்போ நான் வந்து வரமிளகா ஒரு 10-15 மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி புளி சாதத்துக்கு நம்ம பிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி வைக்கணும். அதையும் நான் போட்டுக்கிறேன். இது நல்லா வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது. நல்லா வறுக்க மட்டும் செய்யணும். மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடணும். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம நிறைய போடணும். இந்த அளவுக்கு நான் கீரை மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம். மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போடுங்க. ஒரு கட்டு கீரை போட்டிருக்கேன். 1/4 கிலோவாவது சின்ன வெங்காயம், 1/4 கிலோ இல்லை ஒரு 200 கிராம்ஸாவது சின்ன வெங்காயம் போடணும். இது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டு நல்லா இது வதக்கணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா இந்த சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இந்த புளிச்சக்கீரைக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளிச்சக்கீரையை சேர்க்கணும். புளிச்சக்கீரை நான் வேக போடும்போது ஒரு 4 பச்சை மிளகாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் புளிச்சக்கீரை ஆட் பண்ணிட்டோம். அதை வந்து வேக வச்ச புளிச்சக்கீரையை வந்து தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு நல்லா மசிச்சிடணும். இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு. நல்லா மசிச்சிடணும். மசிச்சுட்டு நல்ல கீரையே தென்படாத அளவுக்கு நல்லா நைஸாக மசிச்சிடணும். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் வந்து அந்த மசித்த புளிச்சக்கீரையை போட்டு குக்கரை அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி வந்து நான் புளிச்சக்கீரை ஆல்ரெடி வேக போட்டு வடித்து வச்சுருந்தேன்ல, அந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இது நல்லா சுருண்டு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அது வரைக்கும் இல்லை பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது வந்துட்டு புளிச்சக்கீரையை வந்து நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அந்த குக்கருக்கு வந்துட்டு நம்ம புளிச்சக்கீரை வேக வச்சது வடித்த தண்ணி வச்சுருந்தோம்ல, அதையே நம்ம அலசி இதில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இது நல்லா சொடுங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பொடி அதில் ஆட் பண்ணணும். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 4 கடலப்பருப்பு, 4 வரமல்லி, வரமிளகா இது போட்டு நம்ம சும்மா லைட்டாக ரோஸ்ட் சட்டியில் வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போடணும். இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்புறம் நான் பவுட்ரு போட்டு இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், அந்த கீரை லைட்டாக எண்ணெய் விட்டு வருது. இப்போ நம்ம வந்து இந்த பவுட்ரை போடுறோம். இதில் வந்துட்டு வரமிளகா 4 கடலப்பருப்பு, கொஞ்சமாக வரமல்லி போட்டிருக்கேன். இதை நம்ம வறுத்துட்டு இதில் நுணுக்கி கொட்டுறோம். என்ன இவ்வளோ மிளகா போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து இந்த கீரைக்கு வந்து நல்ல புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ மிளகா போட்டாலும் காரம் அவ்வளோவா தெரியாது. காரம் நல்லா சாப்பிட்றவங்க இன்னும் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லாக சுருண்டு இந்த எண்ணெய் பூரா நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது சட்டியில் சிம்லேயே போட்டு வதக்கிடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, அடியில் பிடிச்சிக்கும். பாருங்கள், புளிச்சக்கீரை வந்து நல்லா எண்ணெய் வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த கார்னர்லாம் எண்ணெய் திரண்டு வந்திருக்கா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெசிபி பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு.
சுட சுட புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு.